தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. சாரிப்பா. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செமினாருக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நிறையா வீடியோஸ்லாம் போடுவேன். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்களப்பா, அந்த டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன், டிஃபெக்ட் பிரேக் டவுன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் பபுள்ஸ் இருக்கும். அதாவது அக்ளூடட் கேஸ் பபுள்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இதிலலாம் பார்த்தீங்க, பேப்பர் வெயிட் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ள அப்படி பபுள் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், அதில் இருக்கிற கேஸ்னால் அந்த மெட்டீரியல் வந்து ஈஸியாக அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆகும்னா என்ன அர்த்தம், சீக்கிரமாக வந்து எலக்ட்ரானை கொடுக்குறது வாங்குறது இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஸோ இதனால் வந்து அயனைசேஷன் கரண்ட்டு சர்டன் ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பிரேக் டவுனுக்கு பேர். கரண்ட் அதிகமாகக்கூடாது இல்லையா, அயனைசேஷன் கரண்ட் இங்கே அதிகமாகுது. ஸோ ஆக்சுவலாக இது இன்சுலேட்டர் தான் இப்போ அதிகமாகுது இல்லையா, அதனால் வந்து இது டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற இடம், அப்புறம் வந்து கேஸ் பபுள்ஸ் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜு, இது சம்மந்தமானதான் இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபெக்ட் பிரேக் டவுன் அப்படின்னா, டிஃபெக்ட்னாலே குறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில மெட்டீரியலுக்கு வந்து இயற்கையாகவோ இல்லை அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதோ சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது கிராக்குன்னு சொல்லுவாங்க. கிராக்னால் ஒரு இது ஒரு ஒரு இப்போ ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிராக் அப்படிங்கிறவங்க. அப்புறம் போர்ஸ், அதில் ஏதாவது துளை இருக்கலாம். ப்ளோ ஹோல்ஸுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு போர் தான். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீல பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தலையில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ளோ ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோலோ ஒரு போரோ இல்லை கிராக்கோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட்டு, மாய்ஸ்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இம்ப்யூரிட்டி வந்து உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இது ஃபர்தராக வந்து பிரேக் டவுனுக்கு காரணமாக இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் பிரேக் டவுனுக்கு பேர் டிஃபெக்ட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.